ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு பங்குனி உத்திரம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். எங்கே என்னென்னு போக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த தலைமை எடுத்தோடனே ஆஃப் ஆகுறான். இன்றைக்கி வந்துட்டு பங்குனி உத்திரங்க. அதனால் ஒரு முருகன் கோவிலுக்கு போகலான்னு சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் அப்புறம் நம்ம கூட கொடைக்கானல் வந்தாங்களங்க அஜேஷ் ப்ரோ, அவரும் வராரு. ரெண்டு பேரும் தான் போகிறோம். இப்போ அவர் போயிட்டு நம்ம டோல்கேட்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தான். என்ன அக்கா அப்படி போகிறாங்களே? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னா, இப்போதான் கால் பண்ணா வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா. சரிடா பாருன்ட்டு கிளம்பியாச்சு. நம்ம மட்டும் போகிறோம். இப்போ நானும் அப்புறம் அஜேஷ் ப்ரோ ரெண்டு பேரும் தான் கிளம்புறோம். இன்னைக்கு விராலிமலைக்கு தாங்க போக போகிறோம். விராலிமலை முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். பங்குனி உத்திரனால இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வா, ரோட பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. விரட்டலாங்க அருமையா. நம்ம வந்துட்டு அப்படியே கீரனூர் போய் அந்த லைனில் அப்படியே போகலான்ட்டு பார்த்தோம். யாருமே வரலையா. அப்புறம் நம்ம தலைவர் ஃபோன் பண்ணாரு, ப்ரோ வரேன் ப்ரோ போகலாம் அப்படின்னாரா. சரி நம்மளுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு. அவர்கிட்ட கேட்டோம், அங்கேருந்து தூரம் ப்ரோ அப்படியே வந்துடலாம் போயிடலாம் அப்படின்னாரு. நம்மளுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 64 கிலோமீட்டருங்க. இப்படி திருச்சி போய் இப்படி போனால், அதில் போனால் ஒரு 53 50 என்னமோ சம்திங், ஒரு 14 கிலோமீட்டர் என்னவோ தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. சரி இதிலே போயிடலாம், இதுனா ஹைவே டக்குன்னு பிடிச்சி போயிடலாம், அங்கே ரோடு அந்த சைடில் சரி இருக்காது. அதனால தான் இதுலேயே போயிடலான்ட்டு இப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. முருகனை பார்க்க பயங்கரமாக கிளம்பி போயிட்டு இருக்கோம் தீவிரமா. ப்ரோவுக்கு காலேஜா என்னன்னு தெரில, இன்னைக்கு வரேன்ட்டாரு. கேட்போம் என்னன்னு. ஒருவேளை நம்மளுக்காண்டி எதுவும் லீவு போட்டு எதுவும் வராரா தெரில, என்னன்னு கேட்போம் போயிட்டு ப்ரோவை. ப்ரோ வந்துட்டு டோல்கேட்டில் வெயிட் பண்ணுறேன்னாரு. செம்மையா இருக்குங்க. திருவரம்பூர் வந்து விட்டோம். நம்ம ப்ரோ ஃபோன் எதுவும் அடிச்சாரா என்னன்னு தெரில. நம்ம மொபைல் எடுத்து பார்க்கல வேற. இங்க இருந்துட்டு வயலூர் முருகன் கோயில் போகலான்ட்டு ஒரு பிளான் திடீர்னு. இங்க இருந்துட்டு ஒரு 16 கிலோமீட்டரோ என்னவோ தாங்க. அங்க இருந்துட்டு விராலிமலை கோயில் வந்துட்டு 30 கிலோமீட்டர். ப்ரோட்ட போயிட்டு கேட்போம், என்ன ப்ரோ வயலூர் முருகனை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு. ப்ரோ என்ன சொல்றாருன்னு தெரில. வயலூர் முருகனை பார்த்துட்டு அப்படியே நம்ம விராலிமலை முருகன் கோயிலுக்கு போகலாங்க. டோல்கேட் வர போயிடும். சரிங்க, மிச்சத்தெல்லாம் நான் ப்ரோவை போயிட்டு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம தலைவர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டாருங்க. அவர் கொடைக்கானல் போகிற ஞாபகத்தில் எதுவும் போயிட்டாரா என்னன்னு தெரில. அப்புறம் கால் பண்ணி, ப்ரோ எங்கே ப்ரோ போகிறீங்க, ஸ்ட்ரைட்டாக இப்படி ரைட்டில் மாறுற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ வரேன்ட்டு திருப்பிட்டு வந்தார். இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் என்னவோ இருக்குதுங்க. இது வந்துட்டு இன்னும் பக்கமாக காட்டுச்சு அந்த சைடில். இப்போ நாங்கள் ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ப்ரோ ரைட்டில். எல்லா சைடும் முருகன் பாட்டா கேட்டுட்டு இருக்குப்பா இன்னைக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. இங்கிட்டலாம் வயக்காடுங்க, இங்கிட்டலாம் நடவு நட்டுருக்காங்க. இங்கிட்டலாம் மாடுங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ப்ரோ முறுக்கிட்டு போறாருங்க. பயங்கரம் பயங்கரம். இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்கிட்ட இருக்குதுங்க. இங்கிட்டு போகிறவங்க எல்லாம் கோவிலுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, பங்குனி உத்திரம்னால. என்ன ஐயா அப்படி நடு ரோட்ல இருந்து நின்றுட்டு இருக்காப்புல. இங்கிட்டலாம் பாருங்க வயல் அருமையா இருக்குது. இது ஏதோ ஒரு வீடியோலயோ இதுலயோ பார்த்தேங்க.
விராலிமலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வயலூர் முருகனை கும்பிட்டு வரணும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது ஏன்னு தெரில, தெரிஞ்சா சொல்லுங்க. ஓ, வயலூர் வந்து விட்டோங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு. போகலாமா? செம்ம க்ரௌடால இருக்கும் போல. இதில் தான் ப்ரோ போகணும். இன்னும் 1 கிலோமீட்டர் வண்டி போகும் தான் நினைக்கிறேன். போகிறாங்களே. ஆ, ஏன் ப்ரோ நீங்க இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அதில் வர சொல்கிறாங்கப்பா. பால் கூடலாம் எடுத்து போகிறாங்கப்பா. இந்த ப்ரோ வந்துட்டாரா? வரார் வரார். பைக்கை போட்டே போயிடலாமோ? உள்ள போக முடியாதாண்ணா? உள்ள போக முடியாதா? ஐயோ, வண்டியெல்லாம் விட்ற அலோடு இல்லைன்ட்டாங்க. ஓ, இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமே. ஓ, ஆம்புலன்ஸ்லாம் வருதுப்பா. ப்ரோ, பைக் விட்ற அலோடு இல்லையா? இது ஒரு 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? இங்கதான் வரணும்னீங்களா? இன்னும் அங்கே உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் கோவில். என்ன பண்ணுவோம்? அப்படியே நிப்பாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். நடந்து தான் போகணும். பிரைஸ் அடிக்க போறாரு. போடு ப்ரோ. போட்டாரியா? சூப்பர் ப்ரோ. 3 அடிச்சா பிரைஸ். ஆமா, கன் ஷூட். ஆமா ப்ரோ, அடிச்சிருங்க ப்ரோ. அடடா, ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. அடிச்சிரு ப்ரோ. அடடா, வழியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோல் அடிக்கணும். நம்ம ப்ரோக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். சரியான கூட்டம் நினைக்கானா. ஆஃப் ரோடெல்லாம் போட்டு அடிச்சுட்டு தான் போகணும் போலயே. இதெல்லாம் இன்னும் அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க.
என்ன பேப்பர்லாம் பறக்க விடுறாங்க. ரோடு வந்து பேர்ன் அவுட் ஆகுதுங்க. இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா? அந்த அண்ணன் வர சொல்றாரு. அடிச்சு நாச்சு ப்ரோ வராரு. ஃபியூல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். நான் 200 200 பெட்ரோல் எடுத்தாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ப்ரோட எக்ஸாஸ்ட் பயங்கரமா இருக்குதுங்க. அங்க இருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. ஆஹா, சவுண்டு தாங்க அல்டிமேட். பாருங்களேன், ப்ரோ போட்டு போயிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 33 கிலோமீட்டர் என்னவோ தாங்க இருக்குது விராலிமலை கோவிலுக்கு. நெக்ஸ்ட் அங்க கிளம்பியாச்சு. இன்னும் வந்து ஒரு 19 கிலோமீட்டரோ என்னவோ தாங்க இருக்குது நம்ம விராலிமலை கோவிலுக்கு போவோம். ஒரு ப்ரோ வந்து நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவ்வளவுதான் வெயில் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது. சன் ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் கருணை காட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்மளுக்காக, என்னன்னு தெரியல. வெயில் அவ்வளவா தெரியல. எங்கேயாச்சும் போயிட்டு நிறுத்தி ஏதாச்சும் ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு போக வேண்டியதாங்க. இங்கே ஏதோ முருகன் கோயில் இருக்கும் போல. சரியான கூட்டமா இருக்குப்பா. இங்க இந்த பேக்ல போயிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. என்ன ஜூஸ் ப்ரோ? ஒரு கேன் ஒன்று வாங்கிக்கிறோம். உங்களுக்கு டஃப் கொடுக்குறாரு. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க.